بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الحدي حدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழனைத்தும் ஸலவாத்தும் சலாமும் நாம் உயிரை விடவும் மேலாக நேசிக்கின்ற நம்முடைய தலைவர் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றி வாழுகின்ற அனைத்து நல்லடியார் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவற்றையெல்லாம் நமக்கு ஏவி இருக்கின்றார்களோ அவற்றை முடியுமான வரைக்கும் எடுத்து நடக்கும்படியும், எவற்றையெல்லாம் தடை செய்திருக்கின்றார்களோ அவற்றிலிருந்து முற்றுமுழுதாக விலகி நடக்குமாறும் இந்த சந்தர்ப்பத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். இந்த ஃபுத்பா உரையில் பேசப்படுகின்ற விடயங்களை நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எடுத்து நடக்க வேண்டும் என்ற தூய்மையான எண்ணத்தை நாம் இந்த இடத்திலே முதலில் வைத்துக்கொண்டு இந்த ஃபுத்பா உரைக்கு செல்லலாம் என நினைக்கிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹுத்பா உரையினூடாக இஸ்லாமிய கல்வியின் இலட்சியங்கள் என்ன, இஸ்லாமிய கல்வியின் அடைவுகள் என்ன, இஸ்லாமிய கல்வியினூடாக இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற விடயங்கள் என்ன என்ற துணியில் ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து செல்லலாம் என ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பொதுவாக கல்வியை எடுத்து நோக்குகின்ற போது இந்த உலகத்திலே
பல நோக்கங்களுக்காக கல்வி கற்கப்படுகின்றது. உலகாய நோக்கங்களுக்காக கல்வி கற்கப்படுகின்றது. இந்த உலகத்திலே ஒரு தொழிலை பெற்றுக் கொள்ள வேண்டும், ஒரு அந்தஸ்தை அடைந்து கொள்ள வேண்டும், அல்லது ஏனைய இலாபங்களை கருத்தில் கொண்டு கல்வி கற்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாமிய கல்வியை பொறுத்தவரையிலே அது ஒரே ஒரு நோக்கத்திற்காக மாத்திரம்தான் கற்கப்பட வேண்டும். அதனுடைய அடைவுகள் ஒன்றே ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். அதுதான் நாளை மறுமையிலே நரகத்தை விட்டு எங்களை தூரப்படுத்தக்கூடிய, சுவர்க்கத்திற்கு எங்களை அழைத்து செல்லக்கூடிய கல்வியாக இருக்கின்றது. இந்த நோக்கத்தை தவிர இஸ்லாமிய கல்விக்கு வேறு எந்த இலட்சியங்களுமே கிடையாது. இருந்தாலும் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே இஸ்லாமிய கல்வி பல கோணங்களிலே அதனுடைய இலட்சியங்களை அடைந்து கொள்வதற்கு பார்க்கிறது. ஆரம்பமாக இந்த கல்வி சம்பந்தமாக, குறிப்பாக இஸ்லாமிய கல்வி, மார்க்க கல்வி சம்பந்தமாக ஏன் நாங்கள் அதிகமாக அதிலே கரிசனை காட்ட வேண்டும் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, இதற்கு நடைமுறையிலே பல காரணங்களை நாங்கள் சொல்லிக் கொண்டு போகலாம். ஒரு தந்தை தன்னுடைய மகனை நல்ல முறையிலே பல கஷ்டங்களின் பின்னால் இருந்து கொண்டு தன்னுடைய மகனை படிப்பிக்கிறார். அவரை ஒரு நல்ல வைத்தியராக்குகிறார். அதற்காக வேண்டி மகன் படிக்கின்ற காலம் எல்லாம் இவரும் மகனோடு இருந்து கஷ்டப்படுகிறார், வீர்வி சிந்துகிறார். இப்படி பல கஷ்டங்களை இவர் எதிர்கொள்கிறார். மகன் நல்ல டாக்டராகிவிட்டார். இப்போது தந்தை மரணித்த பின்னால் தந்தையை குளிப்பாட்டுவதற்காக வேண்டி தன்னுடைய மகனை அழைக்கின்ற போது, ஒரு தந்தையை குளிப்பாட்டுவதற்கு மகன் சிறந்த தகுதியானவராக இருக்கிறார். அந்த அடிப்படையில் மகனை குளிப்பாட்டுவதற்காக அழைக்கின்ற போது மகனுக்கு தன்னுடைய தந்தையை குளிப்பாட்ட தெரியாது என்று பதில் சொல்லுகின்ற போது, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தந்தை தன்னுடைய மகனோடு பட்ட கஷ்டமெல்லாம், தன்னுடைய மகனுடைய கல்விக்காக வேண்டி பட்ட துன்பம் எல்லாம் பிரயோசனம் இல்லாத ஒன்றாக போய்விடுகிறது. ஜனாசா தொழுகை நடத்துகின்ற போது அவருக்கு ஜனாசா தொழுகை நடத்துவதற்கு தெரியாது. ஜனாசா தொழுகையிலே ஓதப்படக்கூடிய துவா தெரியாது. அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹு வஆஃபி அன்ஹு, அந்த துவா இவருக்கு தெரியாது. இப்படி என்றால் இவர் தன்னுடைய மகனை வைத்தியனாக அல்ல, மிகப்பெரிய விஞ்ஞானியாக மாற்றினாலும் தன்னுடைய ஜனாசா தொழுகையை தொழுவிக்க முடியாத ஒரு கல்வி அந்த மகனுக்கு புகட்டிருக்கிறார். இதனால் தான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய கல்வி என்பது இன்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. கல்வி என்றால் என்ன? இமாம்கள் ஒருமித்த ஒரு கருத்தை சொல்கிறார்கள். மா நஸல பிஹில் குர்ஆன், அல் குர்ஆனில் இருந்து வரக்கூடிய, அல் குர்ஆனினூடாக இறக்கி வைக்கப்பட்டதுதான் அறிவு. வஃஸரஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களினால் அதற்கு சொல்லப்பட்ட விளக்கம், இந்த இரண்டும் தான் அறிவு என்று சொல்லப்படுகிறது. இஸ்லாமிய அறிவு, மார்க்க அறிவு. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அறிவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைப்பதற்கு முன்னால் இருந்த சமூகத்தையும், அந்த அறிவு கிடைத்ததற்கு பின்னால் இருந்த அந்த சமூகத்தையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது, மார்க்க கல்வி ஒரு சமூகத்திலே எவற்றையெல்லாம் எதிர்பார்க்கின்றது என்பதை எங்களால் இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, சுருக்கமாக அறியாமை சமூகத்திற்கு ஒரு புறம் சென்று பாருங்கள். அவர்களிடத்திலே பண்பாடு இருக்கவில்லை, அவர்களிடத்திலே இதுதான் என்ற ஒரு சரியான பாதை இருக்கவில்லை, அவர்களுக்கு என்று ஒரு வழிகாட்டி இருக்கவில்லை, தான்றொன்றுத்தனமாக வாழ்ந்தார்கள். இப்படியான அவர்களுக்கு மத்தியில் தான் இந்த குர்ஆன் அருளப்பட்டது. இந்த குர்ஆன் அருளப்பட்டு ஒரு சொற்ப காலத்திற்குள் அவர்களை மிக பண்பாடு மிக்க சமூகமாக,
இன்று வரைக்கும் நாங்கள் அவர்களுக்கு பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறோமே, ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அவர்கள் அல்லாஹு தாலா பொருந்திக் கொண்டான், அல்லாஹு தாலா அவர்களை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் துஆ செய்கின்றோமே, அப்படியான ஒரு சீரிய சமுதாயமாக அவர்களை இந்த கல்வி மாற்றியது. சுருக்கமாக நாங்கள் இதிலிருந்து விளங்கிக் கொள்ளலாம். ஜாஹிலியா காலத்தை படித்து பாருங்கள். ஜாஹிலியா காலத்தை படித்துவிட்டு சஹாபாக்களுடைய வரலாறையும் படித்து பார்த்தால் இந்த இஸ்லாமிய கல்வி என்ன எதிர்பார்க்கின்றது, என்ன அடைவை அவர்களிடத்தில் ஏற்படுத்தியது, என்ன தாக்கங்களை ஏற்படுத்தியது என்பதை இலகுவாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹு தாலா என்ன சொன்னான் அந்த சமுதாயத்தை பார்த்து? ஆரம்பமாக இக்ரா, படியுங்கள். அவர்களை பார்த்து நீங்கள் மதுபோதை அருந்த வேண்டாம், விபச்சாரம் செய்ய வேண்டாம், மோசடி செய்ய வேண்டாம், வட்டி வாங்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. அல்லாஹு தாலா சொல்கிறான், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், படைத்த உமது இரட்சகனுடைய பெயரை கொண்டு நீங்கள் படியுங்கள், ஓதுங்கள், வாசியுங்கள். எனவே கல்வி அல்லாஹு தாலா ஆரம்பமாக சொல்லி காட்டுகிறான். எனவே எந்த சமூகத்தில் கல்வி இல்லையோ அங்கே அறியாமை இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், கால இன்னமல் இல்மு இன்தல்லாஹ், இல்ம் என்பது அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. வ உபல்லிகுக்கும் மா உர்சில்து பிஹி, அந்த இல்மை தான் நான் உங்களுக்கு போதிக்கிறேன், அதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பப்பட்ட நோக்கத்தை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். வலாகின்னி, இருந்தாலும் நான் அராக்கும் கௌமன் தஜ்ஹலூன், உங்களை ஒரு ஜாஹிலியத்தான சமூகமாக பார்க்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லும்படி அல்லாஹு தாலா அல் குர்ஆன் வசனத்தை இறக்கி அருள்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவேதான் ஜஹிலிலிருந்து, மடமைத்தனத்திலிருந்து, அறியாமையிலிருந்து ஒரு சமூகம் மீண்டு ஒரு நல்ல சமூகமாக, பண்பாடு மிக்க சமூகமாக வர வேண்டுமாக இருந்தால் அங்கே கல்வி நிலை நாட்டப்பட வேண்டும். இஸ்லாமிய கல்வி, மார்க்க அறிவு அங்கே பூத்தப்பட வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே கேட்கிறான், குல், நபியே கூறுங்கள், ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா? ஒரு விடயத்தை அறிந்தவரும் அதனை அறியாதவரும் சமமாக மாட்டார்கள். எனவே அறிந்தவர் என்பவர், அதற்கு தஃசீர் ஆசிரியர்கள் விளக்கம் சொல்கிறார்கள், லா யஸ்தவில் ஆலிம் வல் ஜாஹில், ஒரு ஆலிமும் ஒரு ஜாஹிலும் ஒருபோதும் சமமாக மாட்டார்கள். ஒமா யஸ்தவில் அமா வலல் பஸீர், ஒரு கண்டறியாத குருடனும் பார்வையுள்ளவரும் சமமாக மாட்டார்கள். வலல் ظுலுமாத்து வன்னூர், வெளிச்சமும் நிழலும் ஒருபோதும் சமமாக மாட்டார். இதே போன்றுதான் அறிந்தவரும் அறியாதவரும் ஒருபோதும் சமமாக மாட்டார்கள் என்கிற விடயத்தை இங்கே தஃசீர் ஆசிரியர்கள் அந்த அல் குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் சொல்கிறார்கள். இப்படி ஏராளமான அல் குர்ஆன் வசனங்களை நாங்கள் இந்த கல்விக்கு அல்லாஹு தாலா கொடுத்திருக்கின்ற மதிப்பை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவேதான் இந்த கல்வி என்பது சமூகத்திலே மிக முக்கியமாக பூத்தப்பட வேண்டிய ஒன்று என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உலக நோக்கங்களில், உலகத்திலே ஒரு இலாபத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு கல்விக்கு நாங்கள் படுகின்ற பாட்டு இந்த மார்க்க கல்வி, அதாவது மறுமைக்கு எங்களுக்கு ஈடேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய கல்விக்கு நாங்கள் முக்கியத்துவம் செலுத்துவதில்லை என்பதுதான் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மிக பரிதாபகரமான நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய கல்வி எங்களிடத்திலே என்ன எதிர்பார்க்கின்றது என்று பார்க்கின்ற போது, முதலாவதாக இஸ்லாமிய கல்வியின் இலட்சியங்களில் முதலாவதுதான் செயற்பாட்டு ரீதியான ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கின்றது. மார்க்கத்திலே ஒரு விடயத்தை அறிந்து விட்டோம், அந்த விடயத்தை எப்போது அறிந்தோமோ அடுத்த கட்டம், அடுத்த கணமே எங்களுக்கு அதனை செய்வது கடமையாக இருக்கிறது. அல் குர்ஆனிலே நீங்கள் ஓதுகின்ற போது நிறைய வசனங்களை பார்த்திருப்பீர்கள். அல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், நீங்கள் விசுவாசம் கொண்டால் அடுத்த கட்டம் நீங்கள் நல்ல அமல்கள் செய்ய வேண்டும். எதை அறிந்தீர்களோ, எதனை கற்றீர்களோ அதை உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். எனவே கல்விக்கு நிறைய நோக்கங்கள் இருக்கிறது. இன்று மார்க்க கல்விக்கும் கூட சமூகத்தில் நிறைய நோக்கங்கள் இருக்கிறது. புகழை அடைந்து கொள்வதற்காக கற்கலாம், இன்னும் சிலர் ஏன் உழைப்பதற்காக வேண்டிய மார்க்க கல்வியை கற்கலாம், மக்களுக்கு பிரச்சாரம் செய்துவிட்டு தன்னிலே இல்லாத ஒரு நிலையை பார்க்கிறோம். இப்ப இதற்காகவும் மார்க்கத்தை கற்கலாம். இப்படி பல நோக்கங்கள் இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த மார்க்கத்தை ஒருவர் அறிந்து விட்டால், மார்க்க கல்வி ஒருவர் பெற்றுவிட்டால்
அடுத்த கணம் அவருக்கு அதனை அவருடைய வாழ்க்கையில முதலாவதாக செயற்படுத்த வேண்டும் என்கின்ற விடயம் அவருக்கு வாஜிபாக அமைகின்றது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வலைனி தபஅத அஹ்வாஹும் மின் பஅதி மா ஜாஅக பிஹி மினல் இல்ம் இன்னக இதல்ல மினல் ஸாலிமீன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அறிவு வந்த பின்னாலும் நீங்கள் அவர்கள் தங்களுடைய மனோ இச்சை பின்பற்றுகிறார்கள். ஒருவருக்கு இல்ம் கிடைச்சிட்டு ஒரு விடயம் தொடர்பாக அவருக்கு இல்ம் வந்தடைந்து விட்டது. அந்த இல்ம் வந்தடைந்தது பின்னாலும் அடுத்த கட்டம் என்ன அவருக்கு? அவர் அமல் செய்ய வேண்டும். அமல் செய்யாமல் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் தன்னுடைய மனச்சாட்சிக்கு கட்டுப்படுகிறார். உதாரணத்துக்கு நிறைய விடயங்களை சொல்லலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சமூகத்திலே, முஸ்லிம் சமூகத்திலே குறிப்பாக தொழ வேண்டும் என்கின்ற இல்ம் யாரிடத்திலே வரவில்லை. யாரிடம் எந்த ஒரு முஸ்லிமுக்கும் தொழக்கூடாது, தொழுவது முஸ்லிமாக இருந்தால் தொழ வேண்டும் என்கிற விடயம் வராமல் இல்லை. எல்லோருக்கும் தெரியும், ஒருவர் முஸ்லிமாக இருந்தால் அவருக்குரிய முதல் கடமை தொழுகை என்பது தெரியும். ஆனால் தொழாமல் அலட்சியமாக இருக்கிறார் என்றால் என்ன? அவர் தன்னுடைய மன இச்சையை பின்பற்றுகிறார். மனம் ஒரு விடயத்தை அவருக்கு சொல்கிறது, தொழ வேண்டும் என்று நினைக்கிறார். இருந்தாலும் அவருடைய ஏனைய வேலைப்பழுக்கள் அதனை விட்டும் அவரை தூரப்படுத்துகிறது. அல்லாஹு தஆலா இதனைத்தான் சொல்கிறான். அவர்களுக்கு அறிவு வருகிறது, தொழ வேண்டும், தொழாவிட்டால் அவர் காவலுடைய நிலைக்கு சென்று விடுகிறார். இப்படி தொழுகை இல்லாத விபரீதங்களை அவர் நிறைய அறிந்த பின்னாலும் தொழாமல் இருக்கிறார் என்றால் அவர் தன்னுடைய மனச்சாட்சியை பின்பற்றுகிறார். எனவேதான் அல்லாஹு தஆலா இந்த அல் குர்ஆன் வசனத்திலே இதை சொல்லி காட்டுகிறான். தொடர்ந்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், வகதாலிக அன்ஸல்னாஹு ஹுக்மன் அரபிய்யா. அல்லாஹு தஆலா அரபியிலே அவனுடைய சட்டத்தை, ஹுக்மை இறக்கி வைக்கிறான். வலைன் இத்தபஅத் அஹ்வாஹும் பஅத மா ஜாஅக மினல் இல்ம். அறிவு வந்த பின்னாலும் இப்படி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனை இறக்கி வைத்து அந்த அல் குர்ஆனிய அறிவு வந்த பின்னாலும் அவர் தன்னுடைய மனச்சாட்சியையும் மனதையும் அவருடைய ஆசைகளையும் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார் என்றால் அவர் அல்லாஹ்வை பின்பற்றவில்லை. அவர் மனச்சாட்சியை மன உச்சியை கடவுளாக எடுத்துக் கொள்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, உதாரணத்துக்கு நான் தொழுகையை சொன்னது போன்று நிறைய விடயங்களை நாங்கள் எங்களுடைய மனச்சாட்சிக்கு பின்பற்றுகிறோம். ஒரு சில இலகுவான விடயங்களை மாத்திரம் எடுத்து பின்பற்றிவிட்டு அதனை மக்கள் மத்தியிலே மிக பிரபலியமாக பேசிக் கொண்டிருப்போம். யகூதி நசாராக்களை பார்த்து அல்லாஹு தஆலா என்ன கேட்டான்? அஃபதுமினூன பிபஅதில் கிதாபி வ தக்ஃபுரூன பிபஅத். நீங்கள் இந்த வேதத்திலே ஒரு சில விடயங்களை மாத்திரம் பின்பற்றிவிட்டு ஒரு சில விடயங்களை நீங்கள் நிராகரிக்கிறீர்களா? அப்படி என்றால் என்ன சகோதரர்களே? இவங்களுக்கு லேசான விடயங்களை மாத்திரம் பின்பற்றுகிறார்கள். கஷ்டம் என்று வரும்போது அதனை விட்டு விடுகிறார்கள். இன்று மாஷா அல்லாஹ் அல் குர்ஆன் சுன்னாவை எல்லோரும் பேசுகிறோம். எல்லோரும் அல் குர்ஆன் சுன்னாவை பேசுகிறோம். அதனை கற்க வேண்டும் என்று பேசுகிறோம். அதன்படி வாழ வேண்டும் என்று பேசுகிறோம். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கைக்கு சென்று பார்க்கின்ற போது அவர்களுக்கு எதுவெல்லாம் நஷ்டத்தை இட்டு தரக்கூடிய ஒரு சில விடயங்கள் என்று அவர்கள் கருதுகிறார்களோ அவற்றை மாத்திரம் பின்பற்ற மாட்டார்கள். அவர்களுக்கு இலகுவான ஒரு சில அமல்களை பின்பற்றுவார்கள். இப்படி ஒவ்வொரு சிலருக்கும் ஒவ்வொரு அமல் இருக்கும். ஒரு சிலருக்கு தொழுறது நல்ல இலகுவாக இருக்கும், அவர் தொழுவார், ஏனைய விடயங்களை கோட்டை விடுவார், அதை பற்றி பேச மாட்டார். அதே போன்று இன்னும் ஒரு சிலர் தாடியை நல்ல அடர்த்தியாக வளர்த்துக் கொள்வார்கள். அவர்களிலே ஏனைய வியாபார விடயங்களிலே அவர்கள் ஓட்டை விடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதை பற்றி மாத்திரம் அவர்கள் பேசுவார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியான ஒரு நிலை எங்களிடத்திலே வருமாக இருந்தால் நாங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். மார்க்கம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசறையிலே வாழ்ந்த சஹாபாக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் தேடி தேடி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றினார்கள். எனவே அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அப்படியான ஒரு மனோநிலையை தர வேண்டும். எவற்றையெல்லாம் அறிகின்றோம் அவற்றை கேட்ட மாத்திரத்திலே பின்பற்றக்கூடிய மனோநிலை வர வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, முஸ்லிம்களாக இருக்கிறோம். முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நமக்கு தாடி வளர்க்க வேண்டும் என்ற இன்னும் வந்தடையவில்லையா? இங்கே இருக்கக்கூடிய எத்தனையோ சகோதரர்கள் இருக்கிறோம், தொப்பி போட்டுக் கொண்டிருக்கிறோம், ஹுத்பாவுக்கு வர வேண்டும், ஜும்மாவை கேட்க வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கிறோம். ஆனால் தாடி வளர்க்க வேண்டும் என்ற இல்ம் வந்த பின்னாலும் எங்களுடைய மன இச்சை ஒன்றை சொல்லுகிறது. தாடி வளர்த்தால் அழகாக இருக்காது என்று எங்களுடைய மனம் சொல்கிறது. அல்லது என்னுடைய மனைவி பார்த்து அசிங்கமாக இருக்கிறது என்று சொல்லிவிடுவாள், அல்லது என்னுடைய உறவினர்கள் சொல்லிவிடுவார்கள் என்ற ஒரு விடயம் அவருடைய உள்ளம் அந்த விடயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறது.
ஆனால் அவருக்கு மார்க்க ரீதியான அறிவு வந்து அடைந்து விட்டது. அதன் பின்னாலும் அவர் பின்பற்றவில்லை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியாக ஒரு முஸ்லிமிடத்திலே மார்க்க கல்வி இப்படியான ஒரு விடயத்தை எதிர்பார்க்கவில்லை. இதைத்தான் சொல்கிறது, அவங்களுக்கு லேசான, அதாவது சொல்லுவார்கள் வாட்சியான விடயத்தை மாத்திரம் பின்பற்றிவிட்டு கஷ்டமானதை மெதுவாக விட்டு விடுவாங்க. அப்ப அவங்க வந்து தாடியை பத்தி பேச மாட்டாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, உண்மையாக உன்னிடத்தில் அது சம்பந்தமான அறிவு ஆழமாக இருக்குமாக இருந்தால் அந்த விடயத்திலே நீ அதை ஒரு சிறிய விடயமாக கருத மாட்டாய். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமையிலே வந்து நமக்காக வேண்டி பரிந்துரை பேச இருக்கிறார்கள். அப்போது அந்த நபியுடைய சுன்னாவுக்கு அடியோடு பின்பற்றியவர்களுக்கு மாத்திரம் தான் அந்த ஷபாத் கிடைக்கும் என்ற அறிவு உனக்கு வந்தால் அது கஷ்டமாக விளங்காது. எனவே அல்லாஹ்வுக்காக என்று வருகின்ற போது நாங்கள் அதனை ஒரு கஷ்டமான ஒன்றாக பொருட்படுத்த மாட்டோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி ஏராளமான விடயங்களை சொல்லிக் கொண்டு போகலாம். மார்க்க அறிவு எங்களுக்கு எப்போது வருகின்றதோ அப்போது நாங்கள் அமல் செய்ய வேண்டும் என்கின்ற விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள்? நாங்கள் நிறைய வரலாறுகளை படித்திருக்கிறோம். அதாவது போதை வஸ்துக்கள் சம்பந்தமான, போதைப் பொருள் சம்பந்தமான அது தடுக்கப்பட்ட அந்த அல் குர்ஆன் வசனங்கள் வருவதற்கு முன்னால் சஹாபாக்களுடைய நிலைப்பாடு மிகவும் மோசமானதாக இருந்தது. அதாவது அந்த நேரத்தில் அது தடுக்கப்பட்டதாக இருக்கவில்லை. அவர்கள் தொழுகையிலும் கூட மது அருந்திக் கொண்டிருந்தார்கள், அது தடை செய்யப்படுவதற்கு முன்னால். அஹ்மதிலே வரக்கூடிய ஒரு செய்தி, ஃபஸஅலு கதிம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மதீனா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு செல்கிறார்கள். வஹும் யஸ்ரிபூனல் ஹம்ர வ யஅகுலூன, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மது அருந்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே, யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர், அதாவது இந்த போதைப் பொருட்கள் சம்பந்தமாக இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடை குறித்து அவர்கள் கேட்கிறார்கள். அப்போது அல்லாஹு தாலா அல் குர்ஆன் வசனத்தை இறக்கி அருள்கிறான். அப்போது அல்லாஹு தாலா சொல்கிறான், குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர், நபியே நீங்கள் சொல்லுங்கள் அது பெரும் பாவமாக இருக்கிறது என்ற அல் குர்ஆன் வசனம் இறக்கி அருளப்படுகிறது. ஃபகால அன்னாஸ், சில மனிதர்கள் கேட்கிறார்கள், மா ஹர்ரம்னா அலைனா, இந்த போதை வஸ்து எங்களுக்கு தடுக்கப்பட்டு விட்டதா என்று கேட்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அல் குர்ஆன் வசனத்தை ஓதி காண்பிக்கிறார்கள். எதுவரைக்கும் என்றால், ஹத்தா யஅதி அஹதஹுமுஸ் ஸலாத்து வ ஹுவ முஃபீகுன் சும்ம அன்ஸலத் ஆயத்து அக்லல மின் ஸாலிக, அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அந்த போதை வஸ்தை அறிந்து கொண்டிருக்கின்ற வரைக்கும் அந்த அல் குர்ஆன் வசனம் இறக்கி அருளப்படுகிறது. அதாவது இந்த வசனம் அருளப்படுகின்ற போது ஒரு சகோதரர் போதை வஸ்தை அறிந்து கொண்ட நிலையிலே தொழுவராக இருந்தார். முஹாஜிரின்கள் இந்த ஒருவர் மது போதையை அறிந்து கொண்டவராகவே தொழுவார். எப்போது இந்த வசனம் அங்கு இறக்கி அருளப்படுகிறதோ அப்போதிருந்து அதனை விட்டுவிட்டார்கள். வரலாற்றிலே பார்க்கிறோம், மதீனா தெருவெல்லாம் மதுவாறுகள் ஓடிக்கொண்டிருந்தன என்ற விடயத்தை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசறையிலே வாழ்ந்த சஹாபாக்கள் அந்த அறிவை பெற்றார்கள். அவர்கள் பெற்ற அறிவு ஏட்டு சுரக்காய் போன்று இருக்கவில்லை. அவர்கள் அறிவு பெறுவதன் நோக்கமே செயற்படுத்துவதற்கு, அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குவதற்காக வேண்டி. இன்று பெரும்பாலான சகோதரர்களிடத்திலே, கல்வியை பெற்றுக்கொள்ளக்கூடிய சகோதரர்களிடத்திலே இப்படியான ஒரு நோக்கத்தை காண முடியாது இருக்கிறது. எனவேதான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மார்க்க கல்வி எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்ற மிக முக்கியமான ஒரு விடயம்தான் செயற்பாட்டு ரீதியான மாற்றம். எதை நாங்கள் அறிந்து கொள்கிறோமோ, மார்க்கத்திலிருந்து எவற்றை கற்றுக்கொள்கிறோமோ அவற்றை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செயற்படுத்த வேண்டும் என்று இந்த கல்வி நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. அதே போன்று இந்த கல்வி எதிர்பார்க்கின்ற இரண்டாவது விடயம்தான் தக்வா ரீதியான மாற்றம், இறையச்சத்தோடு தொடர்பான மாற்றம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், இன்னமா யக்ஷா அல்லாஹு மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய அடியார்களில் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் யார் என்றால் அவர்கள்தான் உலமாக்கள். உலமாக்கள் என்றால் மௌலைமார்கள் அல்ல, அறிவாளிகள், அறிந்தவர்கள், இந்த மார்க்கத்தை
நன்றாக கற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறார்களே அவர்கள்தான் இந்த அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்கள், அவனுடைய அடியார்களிலே அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்கள் முதலாமானவர்கள் என்று அல்லாஹு தாலா இந்த அல் குர்ஆன் வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். எனவேதான் மார்க்கத்தை எப்போது கற்றுக்கொள்கிறோமோ அப்போது எங்களுடைய உள்ளத்திலே ஒரு அச்சம் ஏற்படுகிறது. ஏன் அச்சம் ஏற்பட வேண்டும்? ஒரு மனிதன் நரகத்தை பற்றி படிக்கிறான். படிக்கின்ற போது அவனுடைய உள்ளத்திலே உண்மையாக ஈமான் இருக்குமாக இருந்தால் நரகத்தை ஆழமாக படிக்கிறான். அப்போது அவனுடைய உள்ளத்திலே ஒரு அச்சம் ஏற்படுகிறது. இதனால் தான் சஹாபாக்களிடத்திலே நபி அவர்கள் உரையாற்றுகின்ற போது இத்தகுன்னார், நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், இத்தகுன்னார், நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற போது அவர்கள் எல்லோருமே அழுதார்கள். ஏன் தெரியுமா? அந்த நரகத்தை பற்றி அவர்கள் அறிந்திருந்தார்கள், கற்றிருந்தார்கள். அந்த நரகம் எப்படிப்பட்டது, அந்த நரகத்திலே போனால் எங்களுடைய நிலைமை என்ன, இப்படியான விடயங்களை அந்த நரகம் சம்பந்தமான ஆழமான அறிவை அவர்கள் பெற்றிருந்தார்கள். இதனால் இத்தகுன்னார் என்று சொல்கின்ற போது அவர்களுடைய கண்கள் கண்ணீர் சிந்த ஆரம்பிக்கின்றன. எனவே இந்த மார்க்க கல்வி எங்களுடைய உள்ளத்திலே அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ்வை பற்றி பேசுகின்ற போது எங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹு தாலா எதிர்பார்க்கின்ற மாற்றம் வரவில்லை என்றால் நாங்கள் முஹாசபா செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அல்லாஹ் என்று செல்கின்ற போது அந்த மாற்றம் எங்களுடைய உள்ளத்திலே வரவில்லை என்றால் இன்னும் நாங்கள் அல்லாஹ்வை பற்றி அறிய வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னும் நாங்கள் அல்லாஹ்வை பற்றி அறிய வேண்டிய தேவை இருக்கிறது. அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவனுடைய பண்புகள் என்ன, அவனுடைய பண்புகள் ஒவ்வொன்றும் எதை நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. இப்படி நாங்கள் அறிகின்ற போது அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் அவன் எந்த மாற்றத்தை எம்மிடத்தில் எதிர்பார்த்தானோ அந்த மாற்றத்தை எம்மிலே காணலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், குல் ஆமினு பிஹி அவு லா துமினு, நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் அல்லது ஈமான் கொள்ளாமல் இருங்கள். நீங்கள் விசுவாசம் கொள்ளுங்கள் அல்லது விசுவாசம் கொள்ளாமல் இருங்கள். இன்னல்லதீன ஊதுல் இல்ம மின் கப்லிஹி, உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயத்தில் அறிவை பெற்ற அறிவு ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? இதா யுத்லா அலைஹிம், அவர்கள் மீது வேதங்கள் ஓதி காண்பிக்கப்படுகின்ற போது யஹ்ரூன லில் அத்கானி சுஜ்ஜதா, அவர்கள் சுஜூதிலே விழுந்தார்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எனவேதான் அறிவு வந்த பின்னால், அந்த அறிவின் ஆழத்தினால், அந்த அறிவு அவர்களுக்கு சரியான அடிப்படையிலே பூத்தப்பட்டதனால் அவர்கள் அந்த அல் குர்ஆன் வசனங்களை செவிமடுத்த பின்னால் அவர்களிடத்திலே இப்படியான ஒரு மாற்றம் ஏற்பட்டது. எனவே இந்த மாற்றத்தை தான் இந்த மார்க்க கல்வி எதிர்பார்க்கின்றது. இப்ராஹிம் நபி அவர்கள் அவர்களுடைய சமுதாயத்தை பார்த்து சொல்கிறார்கள், வ இப்ராஹிம் இது கால லிகௌமிஹி உஅ்புதுல்லாஹ், என்னுடைய சமூகமே நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், வத்தகூஹு, நீங்கள் அவனுக்கு தக்வா செய்யுங்கள், தாலிக்கும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் அறிபவர்களாக இருந்தால் அதுதான் உங்களுக்கு சிறந்தது என்று இப்ராஹிம் நபி அவர்கள் சொல்கிறார்கள். இதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிம் நபியை பொறுத்தவரையிலே அவர்கள் இப்படியான விடயங்களை அறிந்தவர்களாக இருந்தார்கள். அல்லாஹு தஆலா சம்பந்தமாக அவர்கள் தானாக சிந்திக்கிறார்கள், அல்லாஹ்வினுடைய வல்லமைகளை பற்றி சிந்திக்கிறார்கள். இதனால் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே அவர்களை சொல்கிறான், வத்குர் ஃபில் கிதாபி இப்ராஹீம இன்னஹு கான சித்தீகன் நபியா, நபியே நீங்கள் இப்ராஹிமை பற்றி ஞாபகம் ஊட்டுங்கள், இப்ராஹிமை நினைத்து பாருங்கள், அவர் ஒரு உண்மையான நபியாக இருந்தார். இது கால லி அபீஹி யா அபதி லிம தஅபுது மா லா யஸ்மஉ வ லா யுப்சிரு, அவர் தன்னுடைய தந்தையை பார்த்து சொல்கிறார், யா அபதி, என்னுடைய அருமை தந்தையே, லிம தஅபுது மா லா யஸ்மஉ வ லா யுப்சிரு, கேட்காத எதையும் பார்க்க முடியாத ஒன்றை நீங்கள் ஏன் வணங்குகிறீர்கள்? வலா யகுனி அன்க ஷையா, உங்களுடைய எந்த தேவையும் அந்த சிலைகள் நிறைவேற்றாத போது நீங்கள் ஏன் அந்த சிலையை வணங்குகிறீர்கள்? யா அபதி இன்னி கத் ஜாஅனி மினல் இல்ம், என்னுடைய அருமை தந்தையே, மேலும் சொல்கிறார்கள், என்னுடைய அருமை தந்தையே, இன்னி கத் ஜாஅனி மினல் இல்ம், என்னிடத்திலே அறிவு இல்ம் வந்திருக்கிறது, மாலம் யாத்திக, அந்த இல்ம் உங்களிடத்திலே வரவில்லை, ஃபத்தபிஅனி அஹ்திக சிராத்தன் சவியா, நீங்கள் என்னுடைய
நான் கொண்டு வந்திருக்கின்ற இந்த நேரான வழியை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று இப்ராஹிம் நபி சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு தொடர்ந்தும் சொல்கிறார்கள், யா அபதி லா தஅபுதி ஷைத்தான், ஷைத்தானை நீங்கள் வணங்காதீர்கள். இன்ன ஷைத்தான கான லிர்ரஹ்மானி அஸியா, நிச்சயமாக ஷைத்தான் ரஹ்மானுக்கு அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்கின்ற விடயத்தை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அல் குர்ஆன் வசனத்திலே இப்ராஹிம் நபி அவர்களுக்கு இருந்த அறிவினால், அல்லாஹ்வை பற்றி இருந்த இல்மினால் அவர்கள் தன்னுடைய தந்தையை பார்த்து அழகான முறையில் ஒரு உபதேசத்தை சொல்கிறார்கள். யா அபதி, என்னுடைய அருமை தந்தையே, எதுவும் கேட்க முடியாத பார்க்க முடியாத சிலையை நீங்கள் ஏன் வணங்குகிறீர்கள் என்றால், இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாஹ்வினுடைய பார்வை என்ற சிபத்தையும் கேட்டல் என்ற அந்த சிபத்தையும் உண்மையாக அறிந்து ஈமான் கொண்டிருந்தார்கள். கடவுள் என்றால், அல்லாஹ் என்றால், ரப் என்றால் அவனுக்கு இருப்பதற்கு தகுதியான பண்பு, இரண்டு பண்பை அந்த சிலையோடு ஒப்பிட்டு அந்த தந்தைக்கு உபதேசம் செய்கிறார்கள். பார்க்க முடியாத கேட்க முடியாத சிலையை நீங்கள் ஏன் வணங்குகிறீர்கள்? உங்களுக்கு எந்த தேவையும் பெற்றுத்தராத தர முடியாத ஒரு சிலையை நீங்கள் வணங்குகிறீர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வசனத்திலே இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ராஹிம் நபி அவர்கள் ஷைத்தான் சம்பந்தமான அறிவையும் நல்ல பூரணமான முறையில் பெற்றிருந்தார்கள். இன்றைக்கு நாங்கள் ஷைத்தானை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ஷைத்தானை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டால், நாங்கள் ஒரு நல்ல விடயத்தை நினைக்கின்ற போது எங்களுடைய உள்ளம் அதற்கு மாற்றமாக இன்னும் ஒரு எதிரான ஒரு சிந்தனையை போடுகின்ற போது, நாங்கள் ஷைத்தானை சரியாக புரிந்து கொண்டிருந்தால் அந்த நேரத்திலே இந்த எதிரான எண்ணம் ஷைத்தானின் புறத்தில் இருந்துதான் எனக்கு வருகின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். இப்ராஹிம் நபி அவர்கள் அதனை நன்றாக புரிந்திருந்தார்கள். அதனால் தான் சொல்கிறார்கள், நீங்கள் ஷைத்தானை வணங்காதீர்கள். ஷைத்தானை நீங்கள் வணங்கினால் அவன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவனாக இருக்கிறான். எனவே ஷைத்தான் என்பவன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்ற இல்மை அவர்கள் அறிந்திருந்தார்கள். நாங்களும் அறிந்திருக்கிறோம். யாரும் ஷைத்தான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிறான் என்று சொல்லவில்லை. நாம் எல்லோரும் ஷைத்தானை பற்றி அறிந்திருக்கிறோம். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு தீமை எங்களுக்கு முன்னால் வந்து அந்த தீமையில் நாங்கள் ஆட்படுகின்ற போது ஷைத்தானை நாங்கள் நினைப்பதில்லை. ஏன் தெரியுமா? ஷைத்தான் எப்படி எங்களை வழிகெடுப்பான் என்ற அந்த அறிவு எங்களிடத்திலே போதாமையாக இருக்கிறது. ஷைத்தான் என்ன செய்வான் தெரியுமா? ஒரு அமலை நாங்கள் நினைக்கின்ற போது, உதாரணமாக தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுந்து நாங்கள் தொழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு தூங்குகின்றோம். தஹஜ்ஜுத் நேரத்தில் நாங்கள் எழும்ப ஆரம்பிக்கின்ற போது ஷைத்தான் எங்களை உடனடியாக தொழ தேவையில்லைன்னு சொல்ல மாட்டான். கொஞ்ச நேரம் தூங்கி பாருன்னு சொல்லுவான். ஷைத்தானுடைய அந்த படித்தரங்கள் இதுதான். கொஞ்ச நேரம் தூங்கி பாரு. அப்படியே நான் கொஞ்ச நேரம் தூங்கி விடுவோம், கொஞ்ச நேரத்தில் எழும்புவோம். பிறகும் சொல்லுவான் ஷைத்தான், இன்னும் கொஞ்சம் தூங்கி பாருன்னு, ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளது 2 ரக்காத் தொழுகிறலாம் தானே என்ற ஒரு எண்ணத்தை போடுவான். அப்படியே வந்து சுபஹ் தொழுகைக்கான அதான் எழும்பினோன்னு இவர் எழும்புவார். தஹஜ்ஜத்தின் தொழலை, தஹஜ்ஜத் தொழணும் என்று நினைச்சு படுத்தம் தஹஜ்ஜத்தின் தொழலை என்று எழும்புவார். எழுப்பினோன்னு ஷைத்தான் சொல்லுவான், கொஞ்சம் படு, இகாமத் செல்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு, நிறைய நேரம் இருக்குன்னு சொல்லுவான். இகாமத் செல்ற சத்தமும் கேட்டோட இன்னும் கொஞ்சம் படுப்பார். இன்றைக்கு மட்டும் தொழும், ஒவ்வொரு நாள் நம்ம சொல்லுறான் இன்றைக்கு மட்டும் தொழும். இது எல்லோருக்கும் வரக்கூடிய ஒரு ஊசலாட்டம். அன்புக்குரிய சகோதரர்களே, தொழ வேண்டும் என்று நியத்து வைக்கக்கூடிய ஒருவனை உடனடியாக தொழ வேண்டாம் என்று சொல்ல மாட்டான் ஷைத்தான். அப்படி சொன்ன மனிதன் அதனை புரிந்து கொள்வான். ஷைத்தானுடைய படித்தரங்கள் இதுதான். இப்படித்தான் எல்லா நல்ல விடயங்களிலும் ஷைத்தான் நம்மை வழிகெடுக்கின்ற படித்தரங்களாக இருக்கிறது. இதை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டால், இந்த அறிவு, இந்த இல்ம் எங்களிடத்திலே சரியாக இருக்குமாக இருந்தால் நாங்கள் மிக ஜாக்கிரதையாக இருப்போம். ஒரு நல்ல அமலை செய்ய நினைக்கிறோம், அதிலே ஒரு ஊசலாட்டம் வருகின்ற போது, ஆகா இது ஷைத்தான் என்ற உணர்வு எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படும். அப்போது அந்த ஷைத்தானிடத்தில் அவனுக்கு எதிராக போராடுவதற்கு நாங்கள் ஆரம்பிப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு விடயத்தை நாங்கள் செய்ய ஆரம்பிக்கிறோம். அதை செய்ய ஆரம்பிக்கின்ற போது அது சம்பந்தமான ஒரு மாச்சல், ஒரு சோம்பரி எங்களுக்கு ஏற்படுகின்றது என்றால் அது ஷைத்தான் என்பதை உடனடியாக நினைத்து பாருங்கள். உடனடியாக நீங்கள் ஷைத்தானோடு போர் செய்ய வேண்டும் என்ற போட்டிக்காவது அந்த நல்லாமலை செய்வீர்கள். இப்படி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஷைத்தானை பற்றி சரியாக புரிந்து கொள்ளாத காரணத்தினால்தான் ஷைத்தானுடைய வலைக்கு நாங்கள்
இலகுவாக சென்று விடுகிறோம். எனவே இப்ராஹிம் நபி அவர்கள் இந்த ஷைத்தானை பற்றி நல்ல முறையிலே புரிந்து வைத்திருந்தார்கள். அதே போன்று இந்த மார்க்க அறிவு பெற்றுத்தரக்கூடிய இன்னும் ஒரு விடயம்தான் பண்பாட்டு ரீதியான மாற்றம். ஆரம்பத்திலே நான் சொல்லி காட்டியது போன்று அறியாமையிலே மூழ்கியிருந்த அந்த மக்களை இந்த அல் குர்ஆன் இலகுவாக அவர்களை பண்பாடு மிக்க ஒரு சமூகமாக மாற்றியது. அந்த மக்கள் இந்த அல் குர்ஆனை தங்களுடைய வாழ்க்கையாக எடுத்தார்கள். அல் குர்ஆனிய இல்மை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையாக எடுத்தார்கள். அதுதான் வாழ்க்கை என்று நினைத்தார்கள். அதனை எங்களுடைய தேவைக்காக வேண்டி மாத்திரம் அவர்கள் பயன்படுத்தவில்லை. அவர்களுடைய ஒரு சில விடயங்களுக்காக மாத்திரம் அவர்கள் அல் குர்ஆனை பயன்படுத்தவில்லை. அல் குர்ஆன் தான் அவர்களுடைய வாழ்க்கையாக இருந்தது. எல்லாம் அதில் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் பண்பாட்டை எங்கும் சென்றும் தேட தேவையில்லை. அல் குர்ஆனிலே நல்ல பண்பாடு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே சஹாபாக்கள் கேட்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், கான ஹுல்குஹு அல் குர்ஆன், நபி அவர்களுடைய பண்பே குர்ஆனாக இருந்தது என்று சொல்கிறார்கள். எனவே இந்த மார்க்க அறிவு எங்களிடத்திலே பண்பாட்டை எதிர்பார்க்கின்றது. மார்க்க அறிவை பெற்ற பின்னாலும் ஒருவர் எவ்வளவுதான் படித்தவராக இருந்தாலும், எவ்வளவுதான் பெரிய மேலையாக இருந்தாலும், அவர் வைத்தியராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், நல்ல பெரிய மௌலவியாக இருக்கலாம், எப்படிப்பட்ட அந்தஸ்தில் இருந்தாலும் அவரிடத்திலே இல்ம் இருந்தாலும் பண்பாடு இல்லை என்றால், மற்ற மனிதர்களோடு மலர்ந்த முகத்தோடு அவர் பேசவில்லை என்றால், ஒரு மனிதர் அவரிடத்திலே வந்து ஒரு உதவியை கேட்கின்ற போது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அழகான முறையில் அவர் பதிலுரைக்கவில்லை என்றால் அவரிடத்திலே அந்த இல்ம் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. இன்று நிறைய பேரை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நல்ல படித்தவர்களாக இருப்பார்கள், நல்ல டேலண்டானவர்களாக இருப்பார்கள். அவர்களிடத்திலே சலாம் சொன்னால் மௌனமாக பதில் சொல்வார்கள். சில நேரம் அதையும் சொல்லாமல் போவார்கள். அல்லது அவர்களுடைய தகுதி கேட்டாட்டு போல் இருப்பார்கள். ஒரு சிலர் அவர்களுடைய ரேஞ்சுக்கு இருப்பார்கள், அவர்களுக்கு மாத்திரம் பதில் சொல்வார்கள். இப்படி ஒருவரிடத்திலே ஒரு பெருமைத்தனம் அல்லது இப்படியான போக்கு அல்லது அவரிடத்தில் இருக்கின்ற ஒரு குறுகிய அறிவை வைத்து அவர் தன்னை மட்டிட்டு ஒரு சிலரோடு மாத்திரம் நல்ல மலர்ந்த முகத்தோடும், இன்னும் சொல்லலே அவருக்கு தகுதி இல்லாதவர்களோடு இன்னொரு முகத்தோடும் நடப்பாராக இருந்தால் அவர் இப்லீசுடைய நண்பராக இருக்கிறார். ஏன் தெரியுமா? இந்த உலகத்திலே ஒருவன் இல்மை வைத்து அவனுக்கு இருக்கின்ற அறிவை வைத்து பெருமைப்பட அல்லாஹு தாலா அந்த அறிவை கொண்டு ஒருவனை உயர்த்துவானாக இருந்தால் இப்லீஸை அல்லாஹு தாலா உயர்த்தி இருக்க வேண்டும். அவன் மிகப்பெரிய அறிவாளி. எனவே இந்த இப்லீஸினுடைய வரலாறில் இருந்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹு தாலா ஒருபோதும் இல்மை மாத்திரம் எதிர்பார்ப்பதில்லை. அந்த இல்மோடு சேர்ந்த பண்பாடு, அந்த இல்மோடு சேர்ந்த பண்பாட்டு ரீதியான மாற்றம். ஒருவர் ஒரு சகோதரரை காண்கின்ற போது புன்முறுவல் பூத்து அவரோடு சிரிப்பது சதக்கா என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இதை ஒருவர் அறிந்து கொண்ட பின்னால் ஒரு சகோதரரை கண்டு அவர் மூம் சுளித்துக் கொண்டு போவாராக இருந்தால் அவருடைய இல்ம் அவருக்கு பிரயோஜனம் அளிக்கவில்லை. ஒரு சகோதரனை மன்னித்தால் அது பெருந்தன்மை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதன் பிறகும் அவர் ஒரு சகோதரர் செய்த அநியாயத்தை மன்னிக்கவில்லை என்றால் அந்த இல்ம் அவருக்கு எந்த பிரயோஜனத்தை அளித்திருக்கிறது? அன்புள்ள சகோதரர்களே, எனவே பண்பாட்டு ரீதியான மாற்றத்தை இந்த கல்வி முழுக்க முழுக்க எதிர்பார்த்திருக்கிறது. இதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னார்கள், இன்னமா புஇஸ்து லியுதம்மிம மகாரிமல் அக்லாக், நான் அனுப்பப்பட்ட நோக்கமே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட நோக்கமே அக்லாக்கை பூரணப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி. எனவே அக்லாக்கை பூரணப்படுத்துவதற்காக வேண்டி தான் நம்முடைய தலைவர் வந்தார். நாங்கள் உயிரை விடவும், எங்களுடைய உயிரை விடவும் மேலாக எங்களுடைய தூதர் இருக்கிறார் என்று முஸ்லிம்கள் சொல்கிறோம். புதிதாக இஸ்லாத்திற்கு வந்த சகோதரரோடு நாங்கள் பேசுகின்ற போது என்ன சொல்கிறோம்? அல்லாஹ் தான் எங்களுடைய கடவுள், அவனை மிஞ்சியவன் யாரும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர், அவரை நாங்கள் உயிரை விடவும் மேலாக நேசிக்கின்றோம். எங்களுடைய எல்லா அம்சங்களிலும் அவரை நாங்கள் நேசிக்கின்றோம். அவரை விட மேலாக நாங்கள் எங்களுடைய மனம் எதை சொன்னாலும் நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று சொல்கிறோம். ஆனால் அந்த தூதர் ஏன் வந்தார்? மகாரிமல் அக்லாக், நல்ல பண்பாடுகளை பூரணப்படுத்துவதற்காக வேண்டி அவர் வருகிறார். அப்படி என்றால் அந்த பண்பாடு எங்களிடத்திலே பிரதிபலிக்க வேண்டும். இந்த அறிவு எங்களுக்கு கிடைத்த பின்னால் அந்த பண்பாடு எங்களுடைய செயற்பாட்டிலே தாக்கம் செலுத்தவில்லை என்றால் நாங்க வெறும் அறிவாளிகளாக மாத்திரம் இருக்கிறோம். இந்த அறிவாளியுடைய நிலை மறுமையில் எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹு தஆலா அழகாக சொல்லி காட்டுகிறார்.
ஒருவர் நல்ல அறிவாளியாக இருக்கிறார், மக்களுக்கு சொல்லுகிறார் அந்த அறிவை பற்றி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மீராஜ் செல்கின்ற போது பல கடுமையான அகோரமான சம்பவங்களை காண்கிறார்கள். அதிலே ஒன்றுதான், ஒரு நபர், ஒரு சிலர், அவருடைய கைகளிலே நெருப்பாலான கத்திரிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கத்திரியினால் தன்னுடைய உதடை நீட்டிக்கொண்டு வெட்டிக்கொண்டு உலா வருகிறார், நரகத்திலே உலா வந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து இவர் யார் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், இவர்தான் நல்ல அறிவாளி, இவர் மக்களுக்கு அறிவை போதித்துக் கொண்டிருந்தார். நல்ல அறிவாளி, இவர் மக்களுக்கு அறிவை சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய செயற்பாட்டிலே அது வரவில்லை. இன்னும் ஒரு சிலரை நபி அவர்கள் காண்கிறார்கள், அவர்கள் தங்களுடைய வயிற்றிலே அழுகிய குடல்களை சுமந்து கொண்டு வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். நரகவாசிகள் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், எதற்காக நீங்கள் இந்த நரகத்தில் இருந்து இப்படி பாடுபட வேண்டும்? நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் பாவிகள், பாவம் செய்தவர்கள். நீங்கள் மக்களுக்கு நல்லதை ஏவினீர்கள், மக்களுக்கு நல்லதை எடுத்து சொன்னீர்கள், தெருவெல்லாம் நல்லதை பற்றி தான் பேசி திரிவீர்கள். ஆனால் நீங்கள் எதற்காக இந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று நரகவாசிகள் கேட்கின்ற போது அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் சொன்னோம், ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே அது பிரதிபலிக்கவில்லை. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அஹ்லாக் என்று பேசுகிறோம், நாங்கள் கற்றுக்கொண்ட இல்மை பேசுகிறோம், நபி அவர்கள் இப்படி அஹ்லாக் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று பேசுகிறோம். ஒரு சந்தர்ப்பம் வருகின்ற போது, ஒரு சண்டை வருகின்ற போது, அவர் அந்த இடத்தில் ஒரு நீதிபதியாக செல்கின்ற போது யோசிக்கிறார். அந்த இடத்திலே அவர் சமாதானம் செய்துவிட்டு சொல்கிறார், நபி அவர்கள் மன்னித்தார்கள், நபி அவர்கள் இப்படியான குணத்தில் இருந்தார். ஆனால் அவருக்கென்ற ஒரு சந்தர்ப்பம் வருகின்ற போது அவர் தன்னுடைய அந்தஸ்தையும் பதவியையும் தன்னுடைய கல்வியையும் தன்னுடைய கல்வி நிலையையும் பார்க்கிறார். அவருடைய பேருக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆங்கில எழுத்துக்களை பார்க்கிறார். அதனால் அந்த எழுத்து இல்லாத ஒரு பாமரனோடு அவர் சிரிப்பதற்கு தயக்கம் காட்டுகிறார். மற்ற மனிதர்களுக்கு, ஏழைகளுக்கு உதவி செய்வதற்கு அவர் பின்வாங்குகிறார். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இறுதியாக நம்முடைய வாழ்க்கையிலே எவற்றையெல்லாம் அறிகின்றோமோ, மார்க்க கல்வி என்று நாங்கள் எவற்றையெல்லாம் பெற்றுக்கொள்கின்றோமோ அவை எங்களுடைய வாழ்க்கையிலே முதலாவதாக பிரதிபலிக்க வேண்டும். அது எங்களுடைய செயற்பாடு ரீதியான மாற்றங்களை எங்களிடத்திலே கொண்டு வர வேண்டும், எங்களிடத்திலே பண்பாடு ரீதியான மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். முஸ்லிம்கள் என்றால் அவர்கள் அல் குர்ஆனுக்கு கட்டுப்பட்ட சமூகம். அல் குர்ஆனிலே பண்பாட்டை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பண்பாடுகள் அவர்களிடத்திலே வர வேண்டும். முஸ்லிம்கள் என்றால் அவர்களுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்று உலகமெல்லாம் நல்ல ஒழுக்கமான பண்பாடு மிக்க ஒரு மனிதர் என்று பேசக்கூடிய அந்த தூதரை பின்பற்றக்கூடிய சமூகம் முஸ்லிம் சமூகம். அவர்களிடத்திலே பண்பாடு பிரதிபலிக்க வேண்டும் என்று ஏனைய சகோதரர்களிடத்தில் எதிர்பார்க்கிறார்கள். அந்த எதிர்பார்ப்பை நாங்கள் நிறைவு செய்ய வேண்டும். அந்த தூதர் எதற்காக வேண்டி இந்த சமூகத்துக்கு அனுப்பப்பட்டாரோ அந்த மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். இந்த அல் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஹிக்மத், இல்ம் எங்களிடத்திலே வந்தடைந்திருக்கிறது. அந்த இல்மை வைத்து எத்தகைய மாற்றத்தை அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறானோ அந்த மாற்றத்தை நம்முள் கொண்டு வருவதற்கு நாங்கள் எல்லோரும் முயற்சி செய்து கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அறிந்தவற்றில் இருந்து அமல் செய்வதற்கு அருள் புரிவானாக. வாஹம் தவான் அல்ஹம்துலில்லாஹ். மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய கல்வி, மார்க்க கல்வி எங்களிடத்திலே எதிர்பார்க்கின்ற விடயங்கள் என்ன என்று ஒரு சில விடயங்களை மாத்திரம் பார்த்தோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று மார்க்க கல்வி கற்பதற்கான நிறைய வசதி வாய்ப்புகள் ஏராளமாக திறந்துவிடப்பட்டிருக்கின்றன. ஆனால் நாம் அதை பெற்றுக்கொள்வதிலே எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுகின்றோம் என்று பார்க்கின்ற போது அது மிக குறைவாகவே இருக்கின்றது. பெரும்பாலானவர்கள் அவற்றை தேடி சென்று கற்றுக்கொண்டாலும் இன்னும் சிலர் அதிலே பொடுபோக்காக இருக்கிறோம். அன்புக்குள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மறுமையிலே எங்களிடத்தில் இது சம்பந்தமாக கேட்க இருக்கிறான். வஜாஅகுமுன் நதீர், உங்களுக்கு மார்க்கத்தை சொல்லி அச்சமூட்டி எச்சரிக்கக்கூடிய ஒரு மனிதர் வந்தாரா? அவர்கள் சொல்வார்கள், காலு பலா கத் ஜாஅனா நதீர், ஆம் வந்தார். மார்க்கத்தை சொல்லக்கூடியவர், உபதேசம் செய்யக்கூடியவர், தொழுகை குறித்து எச்சரிக்கக்கூடியவர் வந்தார். வட்டி வாங்க கூடாது என்று சொல்லக்கூடியவர் வந்தார்.
சுன்னத்தான வணக்கங்களை ஆர்வமூட்டக்கூடிய ஒரு நபர் வந்தார், சொன்னார். قالوا بلى قد جاءنا نذير فكذبنا. நான் தான் பொய்ப்பித்தேன் என்றால் அவர் சொல்லக்கூடியதை பொய் என்று சொல்வதில்லை, அவர் வாழ்க்கையில் இல்லாட்டி அதை பொய்ப்பிக்கிறார். மறைமுகமாக அவருடைய வாழ்க்கையில கேட்டுவிட்டு வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் அவர் அதனை பொய்ப்பிக்கிறார். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் மார்க்கத்தை படிப்பதற்கு ஆர்வப்பட வேண்டும். இன்று எங்களுடைய குழந்தைகளை அவர்களுக்குரிய நேரசுசி, அதாவது உலகாயுத கல்வி நேரசுசிகளை எழுதி சுவர்களிலே ஒட்டி வைத்திருக்கிறோம். அந்த நேரத்திற்கு வந்து அவர் தொழிலில் இருப்பார், பாப்பா சரியான பிஸியா இருப்பார், கோலெடுத்து உமாவுக்கு சொல்வார், மகனுக்கு 11:30 மணிக்கு பாடம் இருக்க அனுப்புங்கன்னு சொல்வார். எத்தனை தந்தைமார்கள்! அன்புள்ள சகோதரர்களே, ஒவ்வொருவரும் மனச்சாட்சியிலே கையை வைத்து கேட்டு பாருங்கள். எத்தனை சகோதரர்கள் தூக்கத்திற்கு செல்லுகின்ற போது தன்னுடைய மனைவி அழைத்து, என்னுடைய மகன் என்று எல்லா வக்தையும் சரியான முறையில் தொழுதானா என்று விசாரிக்கிறார்கள். லுகர் தொழவில்லை என்பதற்காக வேண்டி தன்னுடைய மகனை அழைத்து, நீ லுகர் தொழுதாயா என்று விசாரித்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம். ஆனால் பாடத்துக்கு போகலை நான் மட்டும் கூப்பிட்டு விசாரிக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, என்னுடைய ஹுத்பாவின் ஆரம்பத்திலே நான் சொன்னேன் ஒரு விடயத்தை உங்களுக்கு. உங்களுடைய ஜனாசாவுக்கு, உங்களுடைய ஜனாசா தொழுகையிலே ஓதப்படக்கூடிய அந்த துவாவை ஓதுவதற்கு உங்களுடைய மகனுக்கு முடியாதென்றால் என்ன கல்வியை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு புகட்டியிருக்கிறீர்கள்? நீங்கள் மரணித்த பின்னால் உங்களை கபர்களிலே கொண்டு வைக்கின்ற போது அந்த பிள்ளை உங்களுக்காக வேண்டி பிரார்த்திப்பதற்கு தகுதி இல்லை என்றால் என்ன கல்வியை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு புகட்டியிருக்கிறீர்கள்? டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், மார்க்கம் தெரியவில்லை என்றால் அவன் உங்களுடைய கபருக்கு எப்படி வெளிச்சத்தை தரப்போகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள். எனவே நாங்கள் ஆசைப்படுவதெல்லாம் என்னுடைய பிள்ளை உலகத்திலே நல்ல பிரபலியமான ஒருவனாக வர வேண்டும் என்று நினைக்கிறோம். எங்களுடைய மௌத்தை மறந்து விடுகிறோம். நாங்க மௌத்தானதுக்கு பின்னால ஒரு வாழ்க்கை இருக்கு, அந்த வாழ்க்கையில எனக்கு நல்ல வாழ்க்கை வேண்டும், நிரந்தரமான சுகமான வாழ்க்கை வேண்டும், என்னுடைய பிள்ளை எனக்கு ஒரு கேடயமாக அமைய வேண்டும் என்று எத்தனை பெற்றோர் நினைத்து அதற்காக வேண்டி பாடுபடுகிறோம். மதரசாக்களிலே, கல்லூரிகளிலே, அரபு கல்லூரிகளிலே டைம் டேபிளை போட்டு கொடுக்கிறோம். இத்தனை மணிக்கு நீங்க தொழ வேண்டும், தொழவில்லை என்றால் பிள்ளை போடுங்க, தொழுதா பாச போடுங்க, பாப்பாட்ட போய் சைன் பண்ணிக்குவாங்க. பிள்ளை கொப்பிய கொண்டு போறான். ஒரு குழந்தை பதிலோடு வருகிறது, எங்களோட அம்மா சொன்ன 10 வயசு போறதான் தொலை சொல்லி என்று. அன்புள்ள சகோதரர்களே, கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் பிள்ளைகளுக்கு ஆர்வமூட்டுவதற்காக வேண்டி சிறு வயதிலிருந்தே தொழுகையை பயிற்றுவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களுக்கு இப்படியான ஒரு ஏற்பாட்டை செய்கின்ற போது பெற்றோர்கள் அதற்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்றால் சிந்தித்து பாருங்கள் எந்த அளவுக்கு நம்முடைய முஸ்லிம் சமூகம் இந்த விடயத்திலே அக்கறை இல்லாமல் இருக்கின்றது என்பதை பாருங்கள். பெருத்து நல்ல இளைஞனாக மாறிவிடுவான், வந்து முறையிடுகிறார்கள் தொழுகிறான் இல்லை என்று. இவனை தொழாமல் ஆக்கியது சிறுவயதிலிருந்து இவனுக்கு அதற்கான களத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டியவர், களத்தை உருவாக்கி கொடுக்க அவர் அதிலே அலட்சியமாக இருந்து விட்டார். அவர் பாடுபட்டதெல்லாம் மகன் டியூஷனுக்கு போக வேண்டும், டியூஷனுக்கு போகக்கூடாது என்று சொல்லவில்லை. எனவே இதை நாங்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும். எங்களை நாங்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். இந்த உலக அலங்காரங்களும் அதனோடு சேர்ந்து நம்முடைய எதிரை சைத்தானும் நமக்கு இந்த உலகத்தை ஒரு அலங்காரமாகவும் இந்த உலகம்தான் வாழ்க்கை என்பதையும் அலங்கரித்துக் கொண்டு காட்டிக் கொண்டிருக்கிறான். சென்ற ஹுத்பாவிலே நாங்கள் அழகான ஒரு சொற்பொழிவை கேட்டோம். எத்தனை பேர் அந்த ஹுத்பாவை பற்றி இன்னொரு சகோதரர் கேட்கின்ற போது இந்த வாழ்க்கையில இப்படியான மாற்றத்தை நான் எடுத்திருக்கேன் சொல்றோம். இல்ல, இத்ரிஸ் மௌலவி அவர்கள் இந்த மேடையிலே வைத்து ஒரு ஹுத்பாவை ஆற்றினார்கள், அழகான ஒரு ஹுத்பா. அந்த ஹுத்பாவை பற்றி நாங்கள் பேசுகின்ற போது எத்தனை பேர் இந்த வாழ்க்கையில் இப்படியான மாற்றம் வந்திருக்கின்ற நண்பரோடு பேசி இருக்கின்றோம். என்ன சொல்கிறோம்? ஒரு அறிவை பெற்றுட்டோம், ஹுத்பாக்கு வந்து ஒரு விஷயத்தை பெற்றுட்டோம். சில நேரம் டைம் கூடி இருக்கும், அவர் அதை சொல்லுவார், டைம் கூடிட்டேன்னு சொல்லுவார். எவ்வளவு நல்ல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கும். சில நேரம் அவர் ஏதாவது ஒரு தவறு விட்டிருப்பார், அல்லது நாக்கு தடுமாறி இருக்கும், ஏதோ ஒரு பிள்ளை மனிதன் என்ற வகையில் ஒரு தவறு விட்டிருப்பார், அதை மாத்திரம் பேசுகிறோம். அப்ப நண்பரை சந்திக்கிறார்கள், எப்படி ஹுத்பா மாஷா அல்லாஹ் சொதப்பினார், நல்லா இருந்துச்சு, சொப்பம் இல்லை, இப்படி மார்க்ஸ் தான் போடுறோமே ஒழிய நிறைய நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பலவீனம் அதுதான். அன்புள்ள சகோதரர்களே, எனவே சஹாபாக்கள் எதை கேட்டாங்களோ அடுத்த நிமிஷம் என்ன செய்யலாம் என்று யோசிச்சாங்க. நாங்க எதை கேட்டோமோ அடுத்த கணம் அவர்கிட்ட போய் சொல்லணும், இவர் கொத்துவாதுறது தகுதி இல்லை, அல்லது இவர் பயான் பண்ண தகுதி இல்லை, அவர் இப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார்.
அன்புள்ள சகோதரர்களே, சொன்ன நல்ல விடயங்கள் இந்த வாழ்க்கையில எப்படி கொண்டு வரலாம், இதற்கான சூழல் எப்படி வகுத்துக்கிறது, அங்க புள்ளைய தொலைவைக்கு சம்பந்தமா கதைச்சாங்க, இது எப்படி சரியா அதை சாத்தியமானதாக மாத்துறது, அங்க ஹராமொண்ட பத்தி பேசினாங்களே, தொழும்படி சொன்னார்களே, அது சம்பந்தமாக எச்சரித்தார்களே, இது எப்படி நான் அமலுக்கு கொண்டு வரது என்ற திட்டங்களை போடுறது விட்டு போட்டு இன்னொரு சகோதரர் இருந்து விமர்சகராக மதிப்பெண்ணிடக்கூடியவர்களாக மாறுகிறார்கள். இந்த பரிதாபகரமான நிலை எங்களிடத்தில் இருந்து மாற வேண்டும். கல்வியை நாங்கள் பெறுவதன் நோக்கமே அந்த நரகத்தில் இருந்து நம்மை நாங்கள் பாதுகாக்க வேண்டும், சொர்க்கத்துக்கு நாங்கள் செல்ல வேண்டும். இந்த ஒரு நோக்கம் தான் எங்களுடைய மார்க்க கல்விக்கு இருக்க வேண்டும். எனவே அல்லாஹு தாலா நாங்கள் இவற்றையெல்லாம் அறிகின்றோமோ, அது எந்த மூலை முடுக்குகளிலாக இருந்தாலும் சரி, கற்கின்ற அறிவை அது அல் குர்ஆன் சுன்னாவுக்கு உடன்பட்டதாக இருந்தால் அடுத்த கணமே என்னுடைய வாழ்க்கையில் எப்படி நான் இதை கொண்டு வருவது என்ற திட்டத்தை போடக்கூடிய விசாலமான நல்ல உள்ளம், ஷைத்தானுடைய ஆக்கிரமிப்பில்லாத அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் நிறைந்த அல்லாஹ்வினுடைய உதவி நிறைந்த உள்ளத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தர வேண்டும். இவற்றையெல்லாம் இங்கே கேட்டோமோ அவற்றை எங்களுடைய வாழ்க்கையில் அமுல்படுத்துவதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.